ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 2025ல் ஜாப்பனீஸ் படமா ரிலீஸ் ஆன புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு புல்லட் ட்ரெயினை வந்து காட்டுறாங்க. அந்த புல்லட் ட்ரெயின் வந்து ஜப்பான்ல ஒரு இடத்துல இருந்து டோக்கியோ வந்து பயணம் பண்ணுது. அந்த டைம்ல வந்து ஒரு குரூப் வந்து புல்லட் ட்ரெயின்ல வந்து ஏறுறாங்க. அதாவது அந்த புல்லட் ட்ரெயின்னா டிரைவர், அந்த கண்டக்டர், அப்புறமேட்டு ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க, இன்னும் நிறைய பேர் வந்து பேசஞ்சரா ஏறுறாங்க. அது வந்து டோக்கியோவை நோக்கி கிளம்புது. அது கிளம்பி ஒரு 5வது நிமிஷமே ஒரு கால் வந்து வருது. அந்த ட்ரெயின் ஆப்ரேட்டர் ரூமுக்கு வந்து ஒரு கால் வந்து வருது. யாரோ ஒருத்தன் வந்து கால் பண்ணி, இந்த ட்ரெயின்ல வந்து பாம் இருக்கு, அதை நான் தான் வச்சிருக்கேன். இந்த ட்ரெயின் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வந்து குறைஞ்சதுனாவே அந்த பாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து சும்மாலாம் நான் சொல்ல, நான் வந்து சீரியஸாக தான் சொல்கிறேன். அதனால் இது வந்து தமாஷா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு கால் வருது. அவங்க வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கல. அதை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க, அதாவது நான் இது வந்து சும்மா கால் அப்படின்னு நினச்சிக்குவீங்கன்னு தான் நான் வந்து ஒரு கூட்ஸ் ட்ரெயினில் வந்து ஒரு பாம் வச்சிருக்கிறேன். அந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து ஸ்லோ ஆகும் போது அந்த பாம் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த கூட்ஸ் ட்ரெயினில் வந்து அந்த ஸ்லோ ஆகும் போது அந்த பாம் வந்து வெடிக்குது. இது உண்மையான விஷயம் தான் அப்படி எல்லாமே வந்து பதட்டம் அடைகிறாங்க. அந்த ட்ரெயின் வந்து 100க்கு குறையாத வேகத்தில் வந்து போக சொல்கிறாங்க. அந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு. கடைசியாக அந்த ட்ரெயின் வந்து என்ன ஆச்சு, அந்த பாம் வந்து வெடிச்சுதா இல்லையா, அந்த பாம் வச்சவனோட மோட்டிவ் என்ன, இதுதான் இந்த மொத்த படத்தோட கதையே. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு பரபரப்பாக வந்து அந்த பாம் வெடிச்சதுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாத்துக்குமே எழுது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இருக்குது. இதை கண்டிப்பாக இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் மூவி தான். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த படம் வந்து கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ ட்ராக்கை மாற்றுறாங்க, அதை மாற்றுறாங்க, இன்னொரு ட்ரெயினை வந்து கொண்டு வந்து அதை டாக்கிங் பண்ணி மற்ற பேசஞ்சர் எல்லாமே வெளியேற்றுறாங்க. எப்படியோ வந்து கடைசியாக வந்து ஒரு 9 பேர் சிக்கிக்கிறாங்க அந்த ட்ரெயினில். டிரைவர், கண்டக்டர் மற்றும் ஒரு 7 பேர் வந்து சிக்கிக்கிறாங்க. அந்த 7 பேரும் வந்து எப்படி வந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த கிளைமேக்ஸோட அந்த காட்சி அமைப்புகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாகவும் ஒரு திகிலாகவும் இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த பாம் வச்சவன் யாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளையை காட்டுறாங்க. நான் தான் அந்த பாம்பை வச்சேன் அப்படின்னு வந்து கடைசியாக அந்த ஸ்கூல் பிள்ளை வந்து சொல்கிறா. ஏன் வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே காரணம் கிடையாது. அப்பனுக்கும் மகளுக்கும் உண்டான ஒரு பிரச்சனைக்கு காரணமாக அந்த பொண்ணு வந்து புல்லட் ட்ரெயினில் பாம்பு வச்சிட்டா. இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒரு கவர்மெண்ட்டையே போட்டு, ஜப்பான் கவர்மெண்ட்டையே போட்டு உலுக்கி எடுத்துறான்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவ வந்து என்னென்ன காரணம், அந்த டிப்ரெஷன் என்னாச்சு, அதாவது எதுக்காக அந்த பாம் வச்சேன் அப்படிங்கிறது வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்துச்சு. கடைசியாக வந்து அந்த பொண்ணு வந்து மனம் திறந்துறாளா இல்லையா, அந்த ட்ரெயின் வந்து எப்படி வந்து, அதாவது பாம் வந்து வெடிக்காமல் எப்படி காப்பாற்றினாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட பெட்டியை மட்டும் தனியாக கழட்டி விட்டு அந்த பாம் இருக்கிற பெட்டிகளை வந்து தனியாக நவுத்தி விட்டுறாங்க. அது வந்து வேற ட்ராக்கில் போய் அந்த பாம் வந்து வெடிச்சு சேதறது. கடைசியாக வந்து இவங்க 8 பேருமே வந்து காப்பாற்றப்படுறாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு புல்லட் ட்ரெயின் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் வேகம் வந்து எப்படி போகும்ட்டு. அந்த ட்ரெயினில் வந்து பாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அந்த இடத்த வந்து சூப்பராக வந்து இந்த ஜப்பான்காரங்க வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.